அடிமை வீரர்களின் அன்றைய யுத்தம் முடிவடைந்ததும் திவ்யனை தனது அறைக்கு அழைத்து வந்து விட்டான் விரல்வேல். அவர்களை தடுத்து நிறுத்துவதற்கு யாருமே இல்லை. திவ்யனால் ஏற்பட்டிருந்த காயத்திற்கு திவ்யன் மருந்து போட்டு கட்டிவிட்டு கொண்டிருந்தான். அவர்களுக்கு அருகில் இம்ஹோடேப், ஸ்பார்டகஸ் மற்றும் காவல் வீரன் ஆகியோர் அடக்கமாக நின்று கொண்டிருந்தனர். இரு நண்பர்களும் நீண்ட நாட்களுக்கு பிறகு சந்தித்துக் கொண்டதால் உணர்ச்சி பெருக்கில் காணப்பட்டனர். அங்கு நீண்ட அமைதி நிலவியது. காயங்களுக்கு மருந்துகளை கட்டியதும் திவ்யனை தனது மடியில் தலை சாய்த்து படுக்க வைத்துக் கொண்டான் விரல்வேல். அவனும் கண்களை மூடிக்கொண்டு நிம்மதியாக படுத்திருந்தான். அவனிடம் நண்பா என பேச்சு கொடுத்தான் விரல்வேல். சொல் விரல்வேல். அதிகாரத்துடன் சொற்கள் திவ்யனிடமிருந்து வெளிவந்தது. கவசம் மாட்டியும் நான் தான் என்று நீ எப்படி கண்டறிந்தாய்? அதுவா? ஆம், எனது நண்பனை என்னால் அடையாளம் காண இயலாதா என சிரித்தபடியே தெரிவித்தான் திவ்யன். விரல்வேல் அதற்கு என்ன பதிலை கூறுவதென தெரியாமல் அமைதியாக அமர்ந்திருந்தான். நண்பா, எனது முதல் தாக்குதலை எப்போது நீ வெற்றிகரமாக தடுத்தாயோ அப்போதே நான் அறிந்து கொண்டேன். நான் போரிட்டுக் கொண்டிருப்பது எனது உப படை தளபதியிடம்தான் என்று. உன்னை எதிர்த்தது நான் என தெரிந்த பிறகுதான் அந்த புலியை கொன்று என்னை காப்பாற்றினாயா? நீ எனது நண்பன் என்பதற்காக மட்டும் நான் உன்னை காப்பாற்றவில்லை. யாராக இருந்திருந்தாலும் நான் அதைத்தான் செய்திருப்பேன். என்னுள்ளும் நமது நாட்டின் இரக்க குணம் இன்னும் சிறிது எஞ்சி இருக்கிறது நண்பா. உனது இரக்க குணத்தை தான் நேற்றும் இன்றும் உனது செண்டில் பார்த்தேனே என அவனை பரிகாசம் செய்தான் விரல்வேல். அதை கேட்ட திவ்யனும் நீண்ட நேரம் சிரித்தான். எழுந்து அமர்ந்த திவ்யன், நண்பா, நீ எப்படி அடிமையாகி இங்கு வந்தாய்? நீ புகாரில் இளவரசன் வளவனுக்கும் சேனாதிபதியான என் தந்தைக்கும் துணை இருக்கிறாய் எனும் நினைப்பில்தான் நான் இங்கு ஆறுதல் அடைந்து கொண்டேன். ஆனால் நீ அங்கு இல்லாததால் எனது தங்கை வானவல்லி எப்படியெல்லாம் துடித்திருப்பாள். உனக்கும் வானவல்லிக்கும் மனமாகிவிட்டதுதானே? எத்தனை குழந்தைகள்? என்னை வரவேற்க அங்கு காத்திருப்பது என் மருமகனா அல்லது மருமகளா? கரிகாலர் முடிசூடிக் கொண்டு விட்டாரா என பல கேள்விகளை அடுத்தடுத்து வீசினான் திவ்யன். அவனுக்கு என்ன பதிலை கூறுவதென்று தெரியாமல் அமைதியாக அமர்ந்திருந்தான் விரல்வேல். விரல்வேல், உன்னிடம்தான் கேட்கிறேன், பதில் கூறு. இந்த முறை அதட்டலுடனும் அதிகாரத்துடனும் திவ்யனிடமிருந்து சொற்கள் வெளிப்பட்டன. நண்பா, நீ குணக்கடலில் மூழ்கியதும் நிலையே மாறிவிட்டது. நான் குணக்கடலை நீந்தி கடந்து புகாரை அடைந்தேன். என்னைப் போலவே நீயும் எங்காவது கரையேறி இருப்பாய் என்றே நாங்கள் அனைவரும் நினைத்தோம். ஆனால் காலம்தான் கடந்ததே தவிர நீ திரும்பவில்லை. நீ இறந்து விட்டாய் என்பதை உன் தந்தையால் தாங்கிக் கொள்ள இயலவில்லை. அவர் தீவிர அரசியலை விட்டே விலகிவிட்டார். உன்னை காக்க நான் தவறிவிட்டேன் என்ற பழி என் மீது சுமத்தப்பட்டது. உன் இறப்பிற்கு காரணம் நான் தான் என்றார்கள் என கூறிக்கொண்டிருந்த போதே இடைமறித்த திவ்யன், அப்படி கூறியவர்கள் யார் என கோபத்துடன் வினவினான். அப்படி கூற யாருக்கு துணிச்சல் இருக்கிறது? உன் தங்கையை தவிர. யார்? வானவல்லியா அப்படி கூறியது? ஆம். சரி, மேலே கூறு. அதற்கு பிறகு நீ வகித்த உபதலைவன் பொறுப்பு எனக்கு வந்தது. அதனை நான் ஏற்றுக்கொண்டேன். உன் தங்கை அதனை கடுமையாக ஆட்சேபித்தாள். எதற்கு என் தங்கை ஆட்சேபித்தாள்? உன் பொறுப்பை நான் ஏற்றுக்கொண்டால் படைத்தலைவர் பொறுப்பிற்காக நானே உன்னை கொன்று உன் இறப்பை விபத்து என கூறுகிறேன் என்று மக்கள் கருதுவார்களாம். பிறகு என்ன நடந்தது? அவளது ஆட்சேபனைக்கு நான் செவிசாய்க்கவில்லை. நீ எனக்கு முக்கியம்தான், ஆனால் என் சோழ நாடும் எனக்கு முக்கியம். அதன் நலனை என்னால் ஒருபோதும் விட்டுக் கொடுக்க இயலாது. என் நண்பன் விட்டு சென்ற பணியை நான் தொடர்ந்து வெற்றிகரமாக முடிப்பதே என் தலையாய பணி என்றேன் அவளிடம். அதற்கு அவள் என்ன தெரிவித்தாள்? என்னை விட்டு சென்று விட்டாள் என கூறிய போது விரல்வேலின் குரல் உயிர்ப்பே இல்லாமல் சோகத்துடன் வெளிவந்ததை கவனித்தான் திவ்யன். அவனது கண்களின் ஓரத்தில் கண்ணீர் சிறிது கசிந்திருந்தது. விரல்வேல், நான் புகாரில் இருந்து இங்கு வந்தது வரை நடந்த நிகழ்வுகள் அனைத்தையும் ஒன்று விடாமல் கூறு என கட்டளையிட்டான் திவ்யன். அது இருக்கட்டும் திவ்யா, நீ எப்படி இங்கு வந்து சேர்ந்தாய்? குணக்கடலில் அல்லவா நான் உன்னை தொலைத்தேன். யவன தேசத்திற்கு நீ எப்படி வந்தாய்? அதை முதலில் கூறு என்றான் விரல்வேல். நண்பா, என் கதை பெரியது. சோழ தேச நிலையை அறிந்து கொள்ளாமல் தவித்துக் கொண்டிருக்கிறேன். முதலில் நான் புகாரில் இருந்து தொலைந்த பிறகு இத்தனை வருடங்களாக நடந்த நிகழ்வுகள் அனைத்தையும் கூறு. திவ்யனின் கட்டளையை மீற இயலாத விரல்வேல் இத்தனை வருடங்களாக நடந்த கதையை கூறத் தொடங்கினான். திவ்யன் குணக்கடலில் மூழ்கி காணாமல் போன பிறகு நடந்தவை என்னென்ன? விரல்வேல் மீது வானவல்லி மற்றும் வளவனாருக்கு இருந்த கோபம், வானவல்லியின் பிடிவாதம்,
அவளது பிரிவு உறைந்தையை இருங்கோவில் தந்திரமாக கைப்பற்றிக் கொண்டது. சென்னியின் மகன் வளவனை உறைந்தை மாளிகையில் வைத்து தீமூட்டி அவனை கொலை செய்ய முயன்றபோது மாளிகைக்குள் புகுந்து இளவரசரை காப்பாற்றியது. அதன் பிறகு அவரது வலதுகால் கருகி வளவன் கரிகாலனான கதை. இருங்கோவில் புகாரை கைப்பற்ற முயன்றபோது அதை தடுத்தது. வானவல்லியை இருங்கோவில் மகன் வஞ்சிமா நகரத்தில் கவர முயற்சித்தது. அவள் கல்வன் வில்லவனின் துணையுடன் அங்கிருந்து தப்பி வந்தது. புகாருக்கு காலனால் ஏற்பட்ட இடையூறு, அவன் இருங்கோவின் படைத்தலைவனாக மாறிவிட்ட தகவல், கொற்கையில் பாண்டிய மன்னன் தென்னவனுடன் நடைபெற்ற வாக்குவாதம், போர், பிறகு அங்கு நடந்த கடற்போர், அதில் அவன் மூர்ச்சையடைந்து விட ஹிப்பாலாஸ் அவனை தூக்கிச் சென்று ஆஞ்சிமேடாவிடம் ஏமாற்றி தந்திரமாக விற்ற கதை, இம்ஹோட்டெப்பின் நட்பு, ஆஞ்சிமேடா அவனை யவனத்திற்கு விற்ற கதை என அனைத்தையும் ஒன்றுவிடாமல் திவ்யனிடம் தெரிவித்தான் விரல்வேல். நீ புகாரில் இருக்கும் நம்பிக்கையில்தான் நான் எந்த கவலையும் இல்லாமல் இருந்தேன். நீ சோழ நாட்டின் எதிர்காலத்தையும் என் தங்கையின் வாழ்வையும் கேள்விக்குறியாக்கிவிட்டு இங்கு வந்திருக்கிறாய். நான் எங்கு நண்பா வந்தேன்? காலமல்லவா என்னை இழுத்து வந்து விட்டது என வருத்தத்துடன் தெரிவித்தான் விரல்வேல். காலம்? இங்கு யவனர்கள் எதற்கெடுத்தாலும் விதியின் மீது பழியை போடுகிறார்கள். நீ காலத்தின் மீது பழி சுமத்தி தப்பிக்க முயல்கிறாய். உனக்கும் இவர்களுக்கும் என்ன வேறுபாடு? நண்பா, நான் அங்கிருந்து அடிமையாகி யவனத்திற்கு வந்ததனால்தான் உன்னை காண முடிந்தது. இல்லையேல் என்னை விடு விரல்வேல். நீ இங்கு இருக்கிறாய் புகாரில். போர் நடந்தால் கரிகாலர் எப்படி தனியாக சமாளித்திருப்பார்? போர் நடந்தால் என் உபதளபதிகள் மூவரும் நிச்சயம் வெற்றியை தேடிக் கொடுத்திருப்பார்கள். டால்தோபியாஸ் தரைப்போரிலும் பரதவன் குமரன் கடற்போரிலும் திருக்கண்ணன் இருவருக்கும் துணையாக இருக்கிறான். போரை பற்றிய கவலையை விடு நண்பா. இந்திர திருவிழா முடிந்த அடுத்த நாளில் நடந்த வால்சமரில் திறமையான யவன வீரன் ஒருவனை சந்தித்தோமே, அவனா? ஆம் நண்பா, அவனேதான். அவனை இப்போது உனது உபதளபதியாக ஆக்கிவிட்டாயா? ஆம், அவன்தான் புகாரில் இருக்கும் யவன வீரர்களுக்கு தலைவன். சரி, உன்னை நம்பி நான் விட்டு வந்த என் தங்கையின் நிலை? விரல்வேல் அக்கேள்விக்கு பதில் கூற திணறினான். விரல்வேல் திவ்யனிடம் திணறிக் கொண்டிருப்பதை கண்ட இம்ஹோட்டெப், தலைவராய் இப்படி பணிந்து காணப்படுகிறார் என எண்ணி ஆச்சரியத்தில் அமர்ந்து கொண்டிருந்தான். என் தந்தையும் இரும்பிடர் தலையரும் இருங்கோவிலிடம் சமாதானமாக செல்ல வேண்டும், போரை தள்ளி போட வேண்டும் என முடிவு செய்து வானவல்லியை இருங்கோவின் மகனுக்கு தாரை வார்த்திருந்தால் அதற்கு வாய்ப்பே இல்லை. வளவனாரும் பிடர்த்தலையரும் ஒரு நாளும் அதனை செய்ய மாட்டார்கள். உன் நினைப்பு தவறு விரல்வேல். நாட்டை காக்க, சோழ குடியை காக்க அவர்கள் இருவரும் என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள். என் தந்தையும் உன்னை போலத்தான். வானவல்லியா அல்லது சோழ தேசமா எனும் நிலை வந்தால் சோழ தேசம் எனத்தான் கூறுவார். வானவல்லியை பற்றிய விவாதம் வந்ததும் விரல்வேலின் மனம் சுக்கு நூறாக கனநேர பொழுதில் நொறுங்கி போயிருந்தது. இத்தனை நாட்களாக அவன் போராடியதே புகார் சென்று அவளை காண வேண்டும் எனும் ஆசையில்தான். ஆனால் அன்று ஆஞ்சிமேடா கூறியது போன்றே இன்று திவ்யனும் அவளை இருங்கோவின் மகனுக்கு மணமுடித்துக் கொடுத்திருந்தால் என்ன செய்வாய் என திவ்யன் கேட்கும் கேள்விக்கு பதில் கூற சிந்திக்க கூட இயலாமல் நொந்து போய் அமர்ந்திருந்தான் விரல்வேல். புகார் சென்று வானவல்லியை இன்னொருவன் மனைவியாக காண்பதை விட இங்கே யவன தேசத்திலேயே அடிமையாக எஞ்சிய காலத்தையும் கழித்து விடலாம் எனும் நிலையில் அமர்ந்திருந்தான் விரல்வேல். நண்பா, நமக்கு காலம் மிகவும் குறைவாகவே இருக்கிறது. இன்னும் சில நாட்களில் நாம் இருவரும் இங்கிருந்து தப்பிக்க வேண்டும் என திவ்யன் விரல்வேலிடம் கூறிக்கொண்டிருந்த போதே அவ்வரையின் வாசலில் இருந்து, நீங்கள் இருவரும் தப்பிக்க வேண்டுமானால் உங்களை காலம் முழுவதும் அடிமைப்படுத்த திட்டமிட்டுக் கொண்டிருக்கும் அந்த ரோமானிய தளபதி மடிய வேண்டுமே என எழுந்த பெண் குரலை கேட்டு அங்கிருந்த அனைவரும் பார்வையை வாசலை நோக்கி திருப்பினார்கள். அங்கே வாசலில் ஒரு அடிமை போன்று துணியினால் தலையை மூடிக்கொண்டு நின்று கொண்டிருந்தாள் அவள். அவள் நின்ற தோரணையையும் அவளது முகத்தையும் பார்த்தவர்கள் இந்நாட்டு இளவரசிதான் மாறுவேடமிட்டு வந்திருக்கிறாள் என அனைவருமே அறிந்து கொண்டார்கள். உடனே திவ்யன், விரல்வேல், இம்ஹோட்டெப், ஸ்பார்டகஸ் ஆகியோர் எழுந்து நின்று அவளுக்கு மரியாதை செலுத்தினார்கள். அவர்களின் மரியாதையை ஏற்றுக்கொண்ட இளவரசி, நாம் அமர்ந்து பேசுவோம் என கூறி அங்கிருந்த கல் ஆசனம் ஒன்றில் அமர மற்றவர்களும் அமர்ந்தார்கள். திவ்யன் மற்றும் விரல்வேலிடம், உங்கள் இருவரின் வீரமும் நட்பும் என்னை பிரமிக்க செய்துவிட்டது. சோழ நாட்டு படைத்தலைவர்களான உங்களின் நிலை எனக்கு பெரும் வருத்தத்தை அளிக்கிறது என்றாள் அவள். நாங்கள் இருவரும் சோழ நாட்டு படைத்தலைவர்கள் என்பது உங்களுக்கு எப்படி தெரியும் என வினவினான் விரல்வேல். நான் இந்நாட்டு இளவரசி. இங்கு வசிக்கும் ஒவ்வொருவரை பற்றியும் எனக்கு நன்கு தெரியும் என்றாள் அவள்.
மற்றவர்கள் எதுவும் பேசாமல் அமைதியாகவே நின்றார்கள். இளவரசி எனும் முறையில் உங்களை நான் விடுதலை செய்யவே விரும்புகிறேன். ஆனால் அதில் அத்தளபதி குறுக்கிடுகிறானே. நீங்கள் எதற்காக எங்கள் இருவரையும் விடுதலை செய்ய நினைக்கிறீர்கள்? அதற்கு தாங்கள் எங்களிடம் எதிர்பார்ப்பது என்ன என வினவினான் திவ்யன். நான் எதிர்பார்ப்பது அந்த ரோமானியனின் மரணம். அவன் இறந்தால் விடுதலை கிடைக்கப் போவது உங்களுக்கு மட்டுமல்ல, எனக்கும் தான், இந்த ராஜ்யத்திற்கும் தான். அவன் இறந்தால் வேறொரு தளபதியை ரோம் அரசு நியமிக்காது என்பதற்கு என்ன நிச்சயம்? வேறொருவன் நியமிக்கப்பட்டாலும் அவன் இவனைப் போன்று முரடனாக இருக்க மாட்டான். இவன் எங்கள் மக்களை மதுவுக்கும் அடிமை பெண்களுக்கும் அடிமையாக்கி வைத்திருக்கிறான். இவன் இறந்தால்தான் அனைத்திற்கும் ஒரு தீர்வு கிடைக்கும். நீ கூறுவதற்கு நாங்கள் உடன்பட மறுத்தால் அவர்களின் உரையாடலில் புகுந்தான் விரல்வேல். நான் ஒன்றும் புதிதாக கேட்கவில்லை. இவர் ஏற்கனவே அவனை கொல்வேன் என்று அரங்கத்தில் மக்கள் திரள் முன் சொல்லியிருக்கிறார். அதைத்தான் நான் நிறைவேற்ற சொல்கிறேன் என திவ்யனை நோக்கி கை காட்டியபடியே கூறலானாள். அவனைப் போன்றே நீயும் எங்களை ஏமாற்றிவிட்டால் என வினவினான் விரல்வேல். நீங்கள் என்னை நம்பித்தான் ஆக வேண்டும், வேறு வழியில்லை. உன் கட்டளைக்கு நாங்கள் அடிபணிய மறுத்தால் இந்த முறை வினவினான் திவ்யன். நீங்கள் எனக்கு பணிய மறுத்தால் என்ன நடக்கும் என்றா வினவுகிறீர்கள்? ஆம், நாளை நீங்கள் இருவரும் நிச்சயம் அந்த தளபதியை கொல்வீர்கள். உங்கள் மீது கொலை குற்றம் சுமத்தப்பட்டால் உங்களை காக்க நான் தேவை. நான் இல்லாவிட்டால் நீங்கள் மீண்டும் சிறையில் அடைக்கப்பட்டு மரண தண்டனை நிறைவேற்றப்படும். நீங்கள் இருவரும் பெரும் வீரர்கள்தான், அதிலெந்த மாற்றுக் கருத்தும் இல்லை. ஆனால் உங்களை நூற்றுக்கணக்கான வீரர்கள் ஒரே நேரத்தில் சூழ்ந்தால் தங்கள் இருவரால் என்ன செய்ய இயலும்? உங்களுக்கு என் உதவி நிச்சயம் தேவை. அதை தாங்கள் ஏற்க மறுத்தால்? அதைத்தான் அனைத்தையும் கூறிவிட்டாயே, அப்புறம் என்ன கூறுவதற்கு இருக்கிறது? நிறைய இருக்கிறது வீரனே, அது உனக்கு தெரியாது என திவ்யனிடம் கூறியவள் அருகில் அமர்ந்திருந்த விரல்வேலை கை காட்டி, நான் கூறுபவை அவரை சார்ந்தது என்றாள். எனக்கு தெரியாமல் அவன் எதையும் செய்ய மாட்டான். திவ்யனிடமிருந்து சொற்கள் திடகாத்திரமாக வெளிப்பட்டது. அது உங்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை வீரரே. அவர் இந்த கிரேக்கத்திலிருந்து தப்ப 2 மரக்கலங்களை தயாராக நிறுத்தி வைத்திருக்கிறார். அதுவும் வெளியே பார்க்க அவை வணிக கலங்கள். ஆனால் உள்ளே அம்புகளை செலுத்தும் இயந்திரங்கள் பல வைக்கப்பட்டிருக்கிறது. அவை இவர் இங்கிருந்து தப்பிச் சென்ற பிறகு இவரை இங்கிருந்து எரித்ரியன் கடலுக்கு அப்பால் அழைத்து செல்ல தயாராக இருக்கிறது என புன்னகையுடன் வார்த்தையை உதிர்த்தாள் அவள். அதை கேட்ட விரல்வேல் மற்றும் இம்ஹோடெப் இருவரும் பெரும் ஆச்சரியத்தை அடைந்து ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். பெரும் ரகசியமாக வைத்திருந்த இத்திட்டம் அவளுக்கு எப்படி தெரியும் என இருவருமே அதிர்ச்சியடைந்து காணப்பட்டார்கள். திவ்யனை பார்த்த அவ்விளவரசி, நான் கூறுவதில் ஏதேனும் பொய்யிருக்கிறதா என்று உங்கள் நண்பரிடம் கேட்டு பாருங்கள் என சிரிப்புடன் கூறினாள். திவ்யன் விரல்வேலை பார்க்க விரல்வேல் அமைதியாக அமர்ந்திருந்தான். நான் கூறுவதற்கு நீங்கள் பணியாவிட்டால் யவன போர்க்களங்கள் நீங்கள் நிறுத்தி வைத்திருக்கும் 2 களங்களையும் தாக்கி கடலுக்குள் மூழ்கடிக்கும். உங்கள் 2 களங்களையும் தீவிரமாக கண்காணித்துக் கொண்டிருக்க ஆணையிட்டுள்ளேன் நான். இவை எப்படி உங்களுக்கு தெரியும் என வினவினான் இம்ஹோடெப். நான் இந்நாட்டின் இளவரசி என்பதை மீண்டும் இங்கு கூறிக்கொள்கிறேன். நீங்கள் அனைவரும் நினைவில் கொள்ளுங்கள், எனக்கு அனைத்து இடங்களிலும் ஒற்றர்கள் இருக்கிறார்கள். என்ன கூறுகிறீர்கள்? நீங்கள் தப்பிக்க எனது உதவி தேவையா அல்லது வேண்டாமா? சரி, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என வினவினான் திவ்யன். பதிலுக்கு அந்நகர இளவரசி ஒரு பெரும் திட்டம் ஒன்றை விவரித்துவிட்டு சென்றார். அதை கேட்ட பிறகு அங்கிருந்த 4 அதிர்ச்சியுடன் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தார்கள். அவள் கூறிய திட்டம் எவ்வளவு அபாயகரமானது என்பதை 4 அறிந்திருக்கவே செய்தார்கள். கரணம் தப்பினால் மரணம் என்பதை போல அந்த திட்டத்தில் சிறு பிழை ஏற்பட்டாலும் அனைவரும் கூண்டோடு அழிவோம் என்பதை மனதில் நினைத்து கொண்டிருந்தனர். அவர்களுக்கு அதை விட்டால் வேறு மார்க்கமே இல்லை என்பதையும் உணர்ந்திருந்தார்கள். அங்கு பெரும் அமைதி நீண்ட நேரம் நிலவியது. அனைவரும் ஒவ்வொரு கோணத்தில் சிந்தித்துக் கொண்டிருந்தார்கள். அங்கு நிலவிய மௌனத்தை இம்ஹோடெப் தான் கலைத்தான். அவன் விரல்வேலை தலைவரே என அழைத்தான். அவனை திரும்பி பார்த்தான் விரல்வேல். நாங்கள் இங்கேயே இருந்தாலும் நீங்கள் இருவரும் நிச்சயம் தப்பித்தான் ஆக வேண்டும். பெரும் பணி உங்களுக்கு கமாராவில் நிரம்பியிருக்கிறது.
தப்பித்தால் நாம் நால்வரும் தான் இங்கிருந்து செல்வோம், இல்லையேல் நால்வரும் அடிபட்டு கிடப்போம். நீ இங்கு சிக்கியிருப்பதே என்னால் தான். ஒரு நாளும் கோழைத்தனமாக நடந்து கொள்ள மாட்டோம் என்றான் கோபத்துடன். விரல்வேல் கூறுவதுதான் சரி, நாம் நால்வரும் தப்பிப்போம் என்றான் திவ்யன். மீண்டும் சிறிது நேரம் அங்கு அமைதி நிலவியது. அப்போது விரல்வேல், நண்பா, நீ எப்படி இங்கு யவனம் வந்து சேர்ந்தாய் என்பதை கூறவே இல்லையே என திவ்யனிடம் வினவினான் விரல்வேல். நண்பா, அன்று குணக்கடலில் நமது களம் எரிந்து கொண்டிருந்த போது எனது கட்டளைப்படி நீ முதலில் குதித்தாய். அடுத்து நான் குதிப்பதற்குள் தீ முற்றிலும் பரவியிருந்தது. அதே சமயம் அவர்களின் மரக்களமும் மீண்டும் நம்மை தாக்க நெருங்கி இருந்தது. நான் மறுபுறம் தாவி குதித்து விட்டேன். அப்போது அவர்களின் களம் மோதியதால் நாம் பயணித்த மரக்களம் துண்டு துண்டாக நொறுங்கி கடலில் மூழ்கியது. நெருப்பில் சிக்கியிருந்ததால் எனது உடலிலும் தீக்காயங்கள். கடலில் குதிக்கையில் ஒரு தூண் என் முதுகில் மோதி கடுமையான காயம் ஏற்பட்டிருந்தது. கடலில் நீந்திய என்னை அவர்கள் பார்த்து விட்டார்கள். என்னை நீரிலிருந்து தூக்கி தூணில் கட்டி போட்டு யவன வணிகன் ஒருவனிடம் என்னை ஒப்படைத்து அடிமையாக விற்கச் சொல்லிவிட்டார்கள். நான் தப்பிக்க கூடாது என்பதற்காக அந்த வணிகனுக்கு பெரும் பொருளையும் எனக்கு காவலுக்கு 4-5 வீரர்களையும் அனுப்பினார்கள். குணக்கடலில் மாட்டப்பட்ட சங்கிலி தலைகள் யவனம் வந்த பிறகே அவிழ்க்கப்பட்டது. இங்கு அடிமைகள் வாழும் வாழ்வினை என்னால் சகித்துக் கொள்ள இயலவில்லை. அவர்களுக்காக குரல் கொடுத்தேன். அவர்களை தாக்கிய யவன முதலாளிகளை கொன்றேன். அடிமையாக வாழ்வை தொடங்கியவன் கைதியாக ஆக்கப்பட்டேன். கைதியானதால் என்னை மக்கள் திரள் முன் சண்டையிட வைத்தார்கள். என் உயிரை காப்பாற்றிக் கொள்ள வேண்டுமானால் நான் நேசித்த எனது நண்பர்களான அடிமைகளையே கொல்ல வேண்டிய சூழல். வேறு வழி இல்லாததால் அவர்களை கொன்று குவித்தேன். அப்போதுதான் ஒரு நாள் இந்த தளபதி என்னை வந்து சந்தித்தான். யார் இந்த ரோமானிய தளபதியா? ஆமாம் விரல்வேல். அவன் எதற்கு உன்னை சந்தித்தான்? அவனது அரசியல் கைதிகளை கொலை செய்வதற்காகத்தான். அதற்கு நீ துணை போனாயா? எனக்கு அப்போது வேறு வழி இருக்கவில்லை விரல்வேல். அவனை எதிர்க்கும் படைத்தலைவர்கள், வீரர்கள் அனைவரையும் அவன் அடிமையாக இதே அரங்கிற்குள் அனுப்பினான். என்னை காப்பாற்றிக் கொள்ள அவர்கள் அனைவரையும் தயவு பார்க்காமல் கொன்று குவித்தேன். பதிலுக்கு அவன் உன்னை ஏமாற்றி விட்டான், அப்படித்தானே? ஆமாம் நண்பா. அவன் என்னை விடுவிக்கிறேன் என்று வாக்களித்திருந்தான். ஆனால் பிறகு அதை காற்றில் பறக்க விட்டுவிட்டான். என்னை கொல்வதற்கே ஆட்களை அனுப்பத் தொடங்கிவிட்டான். பிறகு இன்று மதியம் அவன் என்னை சந்தித்தான் என கூறினான் விரல்வேல். அவனா? ஆம். என்ன தெரிவித்தான்? உன்னை கண்டு அவன் அஞ்சுகிறான் திவ்யா. உன்னால் அவன் கொல்லப்படுவதற்குள் உன்னை கொன்றுவிடும்படி கூறினான். அவன் கூறும்படி நான் உன்னை கொன்றால் எனக்கு விடுதலை அளித்து விடுவதாகவும் வாக்களித்தான். வெற்றி சிரிப்பு ஒன்று திவ்யனின் முகத்தில் தோன்றிவிட்டு சென்றது. சரி, மரக்களத்தில் நம்மை தாக்கி கொலை செய்ய முயன்றவர்கள் யார்? உன்னை இங்கு யவனத்திற்கு அனுப்பியவர்கள் யார்? நான் எவ்வளவோ முயன்றும் அவற்றை என்னால் கண்டறிய இயலவில்லை என வினவினான் விரல்வேல். நண்பா, அவர்கள் நம்மை தாக்கி கொலை செய்ய முயன்றபோது அத்தாக்குதல் கடற்கொள்ளையரின் தாக்குதலாக இருக்கும் எனத்தான் நான் நினைத்தேன். ஆனால் என்ன ஆனால்? தொடர்ந்து கூறு திவ்யா. அதிகாரத்துடன் சொற்கள் வெளிப்பட்டது விரல்வேலிடமிருந்து. ஆனால் அதன் பிறகுதான் அறிந்து கொண்டேன் அது 2 பேரரசு மற்றும் ஒரு குறுநில அரசு சேர்த்து செய்த சதி என்று. 2 பேரரசா? ஆம் நண்பா என்று திவ்யன் கூறியபோது அவனது முகத்தில் கோபம் பல மடங்கு பெருகி காணப்பட்டது. யார் யார்? ஒருவன் இலங்கை சிங்கள மன்னன், மற்றொருவன் வடக்கில் மகத நாட்டு அரசன். அவனுடன் வச்சிர நாட்டு இளவரசனும் உடன் இருந்தான். இவர்களுக்கு துணை நின்றது இளங்கோவின் மகன். அவர்கள் மூவரையும் வழி நடத்தியது வைதீகன் பாகவதன். வைதீகனா உன்னை அடிமையாக அனுப்பியது? ஆம் நண்பா, அதே பின்குடுமி வைதீகன் தான். அனைத்திற்கும் காரணமும் அவன்தான் நண்பா. அவன் ஏதோ இருங்கோவிற்கு ஆலோசனை வழங்கிக் கொண்டிருக்கிறான் என்றல்லவா நினைத்தேன். இல்லை விரல்வேல், உன் நினைப்பு தவறானது. அவ்வைதீகனின் நினைப்பு வடதேச சுங்க மரபை போன்று தமிழகத்திலும் வைதீகர்களின் ஆட்சியை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான். தனது மகன் அக்னிபுத்திரனை புகாரின் அரியணையில் அமர வைக்க வேண்டும் என்பதுதான் அவரது எண்ணம். அதற்கு வாய்ப்பே இல்லை. அக்னிபுத்திரன் மடிந்து விட்டான். யார்? வைதீகனின் மகனா? ஆம் நண்பா. அவன் எப்படி மடிந்தான்? உன் தங்கைத்தான் அவனை கொன்றாள். என் தங்கையா? ஆச்சரியத்துடன் வினவினான் திவ்யன். ஆம் நண்பா. சம்பாபதி வனத்தில் கள்வர்கள் சிலர் உன் தங்கையை கவர முயற்சித்தார்கள். அப்போது அவள் எரிந்த குருவாளில் அகப்பட்டு அக்னிபுத்திரன் மடிந்து போனான். நல்லது விரல்வேல். நண்பா, எனக்கு சில காரியங்கள் புரியவில்லை. என்ன? அவர்கள் எதற்கு நம் இருவரையும் கொலை செய்ய முயன்றார்கள் என்பதுதான்.
மௌரியரை வென்ற இளஞ்சேத் சென்னி இறந்துவிட்டார். அவரது புதல்வன் வளவனுக்கு அரியணை ஏறும் அகவை இன்னும் வரவில்லை. வளவனுக்கு துணையாக இருப்பது என் தந்தை மற்றும் நம் இருவரை கொன்று வளவனாரை அரசியலை விட்டு விலக செய்துவிட்டால் இரும்பிடர் தலையரும் வளவனும் தனிமைப்படுத்தப்படுவார்கள். பிறகு எளிதில் வளவனை கொன்றுவிடலாம் என்பது அவர்களின் திட்டம். அத்திட்டத்தின் ஒரு பகுதிதான் இருங்கோவில் உறைந்தையை கைப்பற்றியதும் பிறகு வளவனை உயிரோடு உறைந்தை மாளிகையில் எரிக்க முயன்றதும். ஆம் நண்பா, வளவனை கொன்றால் சோழ நாடு இருங்கோவின் வசமாகிவிடும். இருங்கோவின் மூலம் சோழ நாட்டு அரச வம்சத்தை அழித்த பிறகு உறைந்தையை சேர நாட்டுடனும் புகாரை பாண்டிய நாட்டுடனும் இணைத்து மூவேந்தர்கள் ஆண்டு வரும் தமிழ்நாட்டை 2 வேந்தர்களுடையதாக மாற்றிவிடலாம் என்பது சேரன் மற்றும் பாண்டியனின் எண்ணம். ஆனால் இருங்கோவில் சேரன் மற்றும் பாண்டியனை ஏமாற்றி சோழ பேரரசின் அரியணையில் தனது வம்சத்தை அமரச் செய்து விடலாம் எனும் நினைப்பில் இருக்கிறான். ஆனால் எனக்கு இன்னொன்று விசித்திரமாக இருக்கிறது திவ்யா. என்ன உனக்கு புரியவில்லை? நம்மை கொல்ல நடக்கும் சதியில் சேரபாண்டியர் மற்றும் வேளிர்கள் அல்லாது எதற்கு ஈழம் மற்றும் மகதத்தின் அரசர்கள் சம்பந்தப்பட்டார்கள் என்பதுதான். அவர்களுக்கும் நமக்கும் என்ன தொடர்பு? அதுவா? ஆம், புகார்தான். புகாரா? ஆம் விரல்வேல். அவர்கள் அனைவரின் நோக்கமும் இப்போது செல்வம் செழிக்கும் பட்டினமான புகாரை நோக்கியதாகத்தான் இருக்கிறது. அவர்கள் எதற்காக புகாரை கைப்பற்ற நினைக்கிறார்கள்? நண்பா, தென்னகம் மட்டுமல்லாது ஒட்டுமொத்த நாவல் தீவுக்கே கேந்திர தளம் புகார்தான். அங்குதான் யவனர்கள் தங்கள் செல்வத்தை கொண்டு வந்து கொட்டுகிறார்கள். அங்கே நாவல் தீவின் பெரும் சந்தையும் நடைபெறுகிறது. புகாரில் இருந்தே வடக்கே மகதம், கோசலம் வரை வணிகர்கள் நம் நாட்டு செல்வங்களான முத்து, பவளம் ஆகியவற்றை வாங்கிக் கொண்டு பயணிக்கிறார்கள். அதனால்தான் தென்னக மன்னர்கள் மட்டுமல்லாது அயல்தேச அரசர்களும் புகாரை கைப்பற்றி அதில் தங்கள் செல்வாக்கை அதிகரித்துக் கொள்ள வேண்டும் எனும் நோக்கில் இருங்கோவேலிற்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். மகதம், வச்சிரம், இலங்கை ஆகிய நாட்டு மன்னர்களுடன் அவந்தி நாட்டு மன்னனும் சம்பந்தப்பட்டிருப்பானோ என்ற சந்தேகம் எனக்கு இருக்கிறது. அவந்தி தேசமும் மகதமும் தான் பகைவர்களாயிற்றே. அவர்கள் எதற்கு சோழ வம்சத்தை நிர்மூலப்படுத்த ஒன்றிணைந்திருக்கிறார்கள்? ஒட்டுமொத்த நாவல் தீவு முழுவதையும் கைக்கொண்ட மௌரிய மன்னன் அசோக பேதசியை நம் மன்னர் இளஞ்சேத் சென்னி எப்போது தமிழ் படைகளை திரட்டி தோற்கடித்தாரோ அப்போதிலிருந்து அவர்கள் சோழ நாட்டைக் கண்டு அஞ்சுகிறார்கள். மௌரியர் படையெடுப்பை முறியடித்து வடக்கே படையெடுக்காமல் தவிர்த்துவிட்ட சென்னியைப் போல அல்லாமல் அவரது மகன் வளவன் வடக்கே படையெடுத்து விடுவார் என்ற அச்சம்தான். உறங்கிக் கொண்டிருக்கும் புலியை எழுப்பி வம்பிழுப்பதை போன்று அமைதியாக இருக்கும் நம்மை சீண்டி விட்டார்கள் திவ்யா. சென்னி மௌரியனை தோற்கடித்தது அவரது இளம் வயதில். சென்னி வயோதிகமான பிறகுத்தான் வளவனே கருத்தரித்தான். வளவன் பிறக்கும்போது சென்னி இறந்து விட்டார். போன தலைமுறையில் நடைபெற்ற யுத்தத்தைக் கண்டு அவர்கள் எதற்காக அச்சமடைகிறார்கள்? நண்பா, வடநாட்டவரின் சூழ்ச்சி நம் தலைமுறையில் மட்டும் அரங்கேறவில்லை. சென்னியின் காலத்திலிருந்தே அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். சென்னியின் காலத்திலிருந்தா? ஆம் விரல்வேல். சென்னிக்கு இளம் வயதில் குழந்தை பாக்கியம் இல்லையே. ஏன் தெரியுமா? ஏன்? அது சில மருத்துவர்கள் செய்த சூழ்ச்சி. சென்னிக்கு குழந்தை பாக்கியம் இருக்கக்கூடாது என்று அவர்கள்தான் மருந்தினை கொடுத்து விட்டார்கள். கடைசியில் அழுந்தூர்வேல் திதியனின் மருத்துவர்தான் அவர்களின் செயலை கண்டறிந்து மாற்று மருந்தினை அளித்தார். அந்த வைதீக மருத்துவர் மட்டும் இல்லாவிட்டார் சோழ வம்சம் சென்னியோடு நிர்மூலமாயிருக்கும். நண்பா, நம்மை தாக்கி கொலை செய்ய முயன்றதை கூட நான் மன்னித்து விடுவேன். ஆனால் சென்னிக்கு அவர்கள் செய்த வஞ்சகத்தையோ அல்லது உன்னை திட்டமிட்டு அடிமையாக்கியதையோ மட்டும் என்னால் ஏற்றுக்கொள்ளவே இயலாது. அவர்களை என்றவாறே எழுந்து நின்ற செங்கு வீரன் உரையில் இருந்த வாளை உருவினான். ஆத்திரத்தில் அவனது முகம் சிவந்து போயிருந்தது. அவர்களை மட்டுமல்ல நண்பா, அவர்களின் நாட்டு மக்களையும் அடிமைப்படுத்தினால்தான் எனது மனம் அமைதியடையும் என கூறிக்கொண்டே திவ்யனும் எழுந்தான். அவனது கண்கள் இரண்டும் சிவந்து போய் அவனது மீசையும் உதடுகளும் கோபத்தில் துடித்துக் கொண்டிருந்தன. நண்பா, இனி ஒரு கிழமை கூட இங்கே யவனத்தில் நாம் தங்கக்கூடாது. உடனே தப்பித்தாக வேண்டும் என விரல்வேல் கூற திவ்யனும் அதை ஆமோதித்தான். திவ்யன் மற்றும் விரல்வேல் யவன தேசத்திலிருந்து எப்படி தப்பிக்கலாம் என ஆலோசித்துக் கொண்டிருந்த அதே நேரத்தில் ரோமானிய தளபதி அவர்கள் இருவரையும் தீர்த்து கட்ட கடுமையான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருந்தான்.